Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 4 பிரெட் இருந்தால் போதும். பிரெட்டு வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக அசத்தலாம். நல்ல மழைக்கும் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. பிரெட் பால்ஸ் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப மேலே கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த பிரெட் பால்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பிரெட் பால் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 4 பிரெட்டு துண்டுகள் இருந்தால் போதும். 4 பிரெட்டை இதை போல் தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு இது போல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து அரைச்சி கூட சேர்க்கலாம். இருந்தாலும் இப்படி சேர்க்கும்போது நாம் இந்த டிஷ்ஷுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதனால் நீங்கள் தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை போல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது போல் நம்ம பிழிஞ்சு எடுக்கும்போது நம்மளுக்கு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம கை வச்சுட்டு நல்லா இதை போல் கலந்து கொடுத்துருங்க. இப்போ அடுத்ததாக நான் ஒரு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு துருவி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம், இந்த ப்ரெட்டில் சேர்த்துக்கலாம். 4 பிரெட்டுக்கு 2 உருளைக்கிழங்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வேக வச்சுட்டு துருவி எடுத்துக்கோங்க, இல்லை மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதே டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கினது. சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் கரம் மசாலா அது மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பால் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட் கொடுக்கும், ஃப்ளேவருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கை வச்சுட்டு இதை போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 ப்ரெட்டை இதை போல் ப்ரெட் க்ரம்ஸாக அடித்து எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில். இப்போ நாம் இதில் இந்த ப்ரெட்டையும் உருளைக்கிழங்கையும் பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக எடுத்து சின்ன சைஸாக இதை போல் சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நீங்கள் சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு இந்த ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான் இந்த டிஷ்ஷு. ரொம்ப சிம்பிள். நல்லா ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை போல் நல்லா நல்லா எண்ணெய் காயும் போது போடுங்க. இதை ஆல்ரெடி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. செஞ்சு ப்ரெட் பால்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் நாம் பொன்னிறமாக பொரித்து எடுக்கலாம். இது மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம்லாம் தேவையில்லை. நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் உருளைக்கிழங்கெல்லாம். ஜஸ்ட்டு ப்ரெட்டு மட்டும் நம்மளுக்கு பொரிஞ்சால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சூப்பரான ப்ரெட் பால்ஸ் ரெடி ஆகிடும். இதுக்குள்ளே நீங்கள் பன்னீர் ஸ்டஃப் பண்ணி வைக்கலாம் அந்த உருளைக்கிழங்கு மசாலாக்குள்ளே. அப்படி இல்லைனா சீஸ் கூட சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு 4 ப்ரெட்டு வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக குயிக்காக செய்யலான்னு நான் ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை செக் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Vijay. Thanks for watching.